பொறுப்பாளர்களுக்கு மல்லிகை முதை கொங்கு மலர் என்று சொல்லக்கூடிய பல வகை மலர்களை பறித்து சரி கால்கல்வி எங்க பட்டு அருகில் உங்களுக்கு கொடுத்து பாதைமார்கள் அப்பதான் சொன்னா கால் பிடிக்காதுன்ட்டு ஒண்ணும் இல்ல அப்படியா? அபயம் என்ற வார்த்தையை கேட்டுதான் இந்த ஆதிமாயன் ஓடி வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன அபயம்? அதனாலதான் வந்திருக்கிறேன். அண்டா எப்படி எங்களுக்கு ஒரு அபயம் சாமி? என்ன அபயம்? என்ன பண்றது? சங்குபதி. ஓய் அண்டா எப்படி என்னுடைய அனைவருக்கும் பெரியவள் பின்னல் ஒளி சரி பூஜை செய்து கொண்டிருக்கும் போது 47ஆம் நாள் பூஜை முடித்து 48ஆம் நாள் பூஜையிலே அர்ஜுன் வருகின்ற போது அவரை என்னுடைய அக்காவாக விளக்கக்கூடிய பின்னல் ஒளி சரி பிடித்து கீழே தள்ளிவிட்டாள். அதனால் சரி நாங்கள் அனைவரும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அடித்து சித்திரவதை செய்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல சித்திரவதை அப்படி செய்து நாங்கள் சரியான தப்பு செய்து விட்டோம். தங்கா யாவும் அறிந்தவன் இந்த கண்ணன் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன். இங்கு நடந்த அனைத்தும் எனக்கு அங்கே நான் தெரிந்து விட்டேன். அப்படி இருந்தாலும் அர்ஜுனன் வராதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சுருக்கமா அடிச்சுட்டு போயிடா அர்ஜுன யாரு வீட்டுக்குமே வர கிடையாது. அதனால எப்படியா இருந்தாலும் அர்ஜுன எங்க போக மாட்டான். ஏதோ ஒரு வீட்டுக்கு கண்டிப்பா தேடி வருவான். அப்படி வரும் பொழுது மின்னலுடைய தவிர மீது இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டுக்காங்க. அப்புறம் அங்க போயிட்டு முனைச்சிக்க பாக்குறாங்க. நாங்க கட்டி பாஜா வாடி கட்டி பேர் வெளியே என்னத்தான் அவரு அண்ணனை வெளியே தங்கச்சி உள்ள என்ன பண்றாங்க? தேடிட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிறேன். நீ எப்ப கவலைப்படுற பிரச்சனை? அதுக்குதான் நான் இருக்கிறேன்னு சொல்றேன்ல. அவங்களோட பொறுத்தனை நான் தானே கூட்டு வரணும். தயவு செய்து சொல்றேன் உள்ளே திருப்பி கூட்டு போயிடு. எப்படி தெரியுமா? எப்படி உன்னுடைய கணவராகப்பட்ட அர்ஜுனன் உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்ல வேண்டும்? மின்னலுடைய வீட்டுக்கு போயிட்டு சரி அப்புறம் ஏகட்டமா அப்பதான் நான் இடம் கூட போன ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா உனக்கு நல்ல அறிவு இருக்குதா? இவ்வளவு நாள் எங்க மண்டடிச்சு போன பிரச்சனை எங்க போயிட்டாரு எது போயிட்டாரு கண்டுக்காது கிடக்குறோம். என் பிரச்சனை வரும்னு தான் சொல்லி வாங்கிட்டு வந்தோம். நான் சொல்றது கேட்டா பொழிச்சுக்காங்க. போயிட்டு வர சரியான கோபக்காரன். நான் சொன்னது மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அவளுக்கு இருக்கேன். அப்படி எங்க மன்னர் வரல உங்களுக்கு நான் போன் பண்றேன். எங்க வீட்டுல வந்தீங்களா என்னாச்சு ஏதாச்சும் பாத்துட்டு போங்க. நான் உங்க நம்பர்ல பிளாக்ல போட்டு அப்படியே அடிச்சு போயிட்டு வாங்க. பிரச்சனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க. வந்தா மட்டும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நான் பாத்துக்கிறேன். சரி அடிச்சு பண்ண. ஏய் ஒரு சரி இப்பளே வருவோம். அது ஏன் நந்தா இந்த மின்னலையாகப்பட்டவள் என் மண்டையை வளைத்து விட்டு என்னுடைய அழகை ஓரளவு குறைத்து விட்டா. அதனால இந்த முகத்துடன் அவளை நான் சந்திக்கும் போறதில்ல. அவன் என்ன கொண்டாடி எத்தனை மனைவி?